மாநகரம் திரைப்படத்தின் மூலம் கோலிவுட்ல இயக்குனராக அறிமுகமாகி கைதி படத்தின் மூலம் ரசிகர்களிடம் பிரபலமான லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கார்த்தி நடித்த கைதி திரைப்படத்துல ஒரே இரவுல கதை நடப்பது போல பரபரப்பு ஆக்ஷன் திரைக்கதையை அமைத்து அசத்திருந்தாரு. இந்த படம் இளைஞர்களை மிகவும் கவர அவங்களுக்கு பிடித்த இயக்குனராக லோகேஷ் அவர்களுமே மாறினாரு. அடுத்தடுத்து விக்ரம், மாஸ்டர், லியோ போன்ற படங்களை இயக்கி முன்னணி இயக்குனர்கள் ஒருவராகவும் அதிக சம்பளம் வாங்கும் இயக்குனராகவுமே மாறிட்டாரு. ரஜினி சாரை வைத்து கூலி படத்தை இயக்குனாரு. இந்த படம் நன்றாக இருந்தாலுமே பேன் இந்தியா அளவுல பெரிய வசூல பெறல. கூலிக்கு பின்னாடி ரஜினி சார், கமல் சார் இருவரையுமே வைத்து ஒரு படத்தை இயக்கும் முயற்சியில ஈடுபட்டாரு நம்ம லோகேஷ் அவர்கள். ஆனா அதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. கைதி 2க்காக கார்த்தி அவர்கள் பல வருடங்களாகவே காத்துட்டு இருந்தாரு. ஆனால் இன்னமுமே அதற்கான கதை, திரைக்கதையை லோகேஷ் அவர்கள் எழுதவில்லை அப்படின்னு சொல்றாங்க. சோ இதற்கிடையில பாத்தீங்கன்னா லோகேஷ் அவர்கள் மற்றும் ஒரு படத்துல அவருடைய கவனத்தை செலுத்திட்டு இருக்காரு. அதுதான் AK 65 அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம அஜித் சார் பாத்தீங்கன்னா தற்போது விடாமுயற்சி, குட் பேட் அக்லி ஆகிய 2 படங்களை முடிச்சுட்டு அவருடைய AK 64 படத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இதனுடைய ஷூட்டிங் அடுத்த ஆண்டு பிப்ரவரியில ஆரம்பமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படத்தை முடித்த கையோடு லோகேஷுடன் இணைய இருக்காரு. சோ இந்த படத்திற்கான கதை, திரைக்கதை வேலைகள்ல லோகேஷ் அவர்கள் பிஸியாக இருக்காரு. சோ அது மட்டுமல்லாம லோகேஷ் அவர்கள் ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தை அருண் மாதேஸ்வரன் அவர்கள் இயக்குறார் அப்படின்றதும் இந்த படத்திற்கான ப்ரோமோ வீடியோ ஒன்று கூட சமீபத்துல வெளியாகி வைரலாச்சு. என்னதான் சூப்பர் ஸ்டாரும் கமலஹாசன் அவர்களுமே லோகேஷுடைய படத்துல இருந்து விலகினாலுமே அவர் முழுமையாக AK அவர்களை நம்பி AK 65 படத்தை தயார் பண்ணிட்டுமே இருக்காரு. சோ கண்டிப்பாக தல ரசிகர்களுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னுமே எதிர்பார்க்கலாம். இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.